பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அட பாப்பா அன்பு, தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் இந்த நேரத்துல கோயிலுக்கு வந்திருக்கேன். சாமி அன்னதானம் சொல்லியிருந்தோம்லாம். ஆமாப்பா, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்க. அதான் சாமி பாத்துட்டு போலான்னு வந்தோம். அன்னதானம் எல்லாம் இங்க நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்க. தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு எத்தனை தடவை தான் அங்க இங்கன்னு ஓடுவேன். சாமி நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஆக நீ ஆசைப்பட்டது, உன் தங்கச்சி ஆசைப்பட்டது, அது பிறகு உங்க அப்பா ஆசைப்பட்டது எல்லாம் நல்லபடியா நடந்துட்டுலாம். ஆமா சாமி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சாமி. உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும். அட என்ன அன்பு, நன்றி அது இதுன்னெல்லாம். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நன்றி அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நீங்க மட்டும் குரு இசை கழுத்துல தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி குரு யாருங்கிற உண்மையை சொல்லாம இருந்தாலும், இல்லனா இசை யார மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்கிற விஷயத்த சொல்லாம இருந்திருந்தாலும், அன்னைக்கே குரு இசை கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அரசுக்கு பயப்படாம நீங்க ஒருத்தர் குரு கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுனால மட்டும்தான் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா அமைஞ்சிருக்க. அட இருக்கட்டுப்பா, நம்ம இசையை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம சாம் கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ள பையன். இருந்தாலும் இசை கூட உன் கூட எத்தனையோ நாள் இந்த கோயிலுக்கு வந்து பாத்திருக்கேன். நல்ல பையன், அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்லாம். எங்க குடும்பத்துல அரசு மூலமா கெட்டது நடக்கிறதுக்கு இருந்தது. கடவுள் உங்களை அனுப்பி வச்சு உங்க மூலமா எங்க குடும்பத்தை காப்பாத்தி இருக்காங்க. அதுக்குதான் சாமி சொல்றேன், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்ல முறையில நடந்ததுக்கு நீங்க தான் காரணம். குருமித்ரா, சாம், இசை இவங்க 4 பேருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய போறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். அட அன்னைக்கே நீதான் வந்து நன்றி சொல்லிட்டியப்பா. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா அது போதும். நீ சொன்ன மாதிரி அன்னதானம் எல்லாம் நல்ல முறையில தான் சிறப்பா போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு போனாலும் வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. நீ போய் வேலையை பாரு. இங்க எல்லாம் நல்லதா தான் நடந்துட்டு இருக்க. சரிங்க சாமி. ஆமா, உன் குழந்தைய கூட்டிட்டு வரலையா? நைட்டும் எல்லாரும் கூட விளையாடி ஒழுங்கா தூங்கல. எல்லாரும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சதும் குழந்தைங்களுக்கும் தூக்கம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தூக்கம் வருதுன்னு சொன்னா அம்மா கூட வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்படியா, சரிப்பா. ஏய் இனியா, இனியா, இனியா. ஐயோ, என்னப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டா? தெரியல சாமி, 2 நாளா உடம்பு சரியில்லாம தான் இருந்தா. அவளை தூக்கு, தண்ணி எடுத்துட்டு வரேனா. தண்ணி மூஞ்சில அடிச்சு ஊத்து. இனியா, இனியா இங்க பாரு. ரோசா பாட்டி, இவ தேடும் போதுதான் ஒரு நேரம் காணாது. சாமி எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டியா? நம்ம அன்பு பொண்டாட்டி இனியா நின்னு பேசிக்கிட்டு நின்னாக்குல திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இப்படி நேரம் தண்ணி தெளிச்சு பாத்துட்டேன், எந்திரிக்கவே இல்ல. அதான் நீங்க ஒரு தடவை என்னையாவது பாருங்களேன். மயக்க போட்டு விழுந்துட்டாளா? ஒருவேளை இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். பாட்டிமா 2 நாளாவே தலை சுத்துது, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டே தான் இருக்கான். ஈரன்பு பாத்துக்கிட்டேன். குல்ஃபி, ரொம்ப தலை சுத்திட்டே இருக்கன்பு. நான் தான் அப்பவே ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டேன்ல. எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்து நான் மட்டும் பிடிக்கலன்னா கல்லுல போய் மோதி இருப்பேன். எப்படி நேரமா கைய பிடிச்சு வச்சிருக்கேன்? என்னமே என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? எனக்கு ஒன்னும் இல்ல, விடுங்க. எந்திரிச்சு இருக்கிறதுக்கே முடியல. அப்படி சாஞ்சி இருந்துட்டான். இல்லன்னா திருப்பி மயக்கம் வந்து கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். என்ன பாட்டிமா, ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா சாப்பிட்டுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம், சாம், இசை பிரச்சனை, இதுல டென்ஷன் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் உன் பொண்டாட்டி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் டென்ஷனா ஆவேலாம். சாப்பிடாம இருந்ததுனாலே வந்த மயக்கம் இல்ல. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறேன் பாட்டி. இங்க பாருங்க, இப்ப கூட அவளால எந்திரிச்சு உட்காரவே முடியல. ஏன் இனிமே அப்படிதான் இருக்கான்? அப்படிதான் இருக்கவனா புரியல பாட்டி. உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு பார்த்ததுல ரெட்ட நாடி துடிக்குது. அப்படி போடு. புரியல பாட்டிமா. ஏல இன்னுமே உனக்கு புரியல? உன் அம்மாக்காரி கைய பிடிச்சு பார்த்து வயித்துல குழந்தை உண்டா இருக்கு, நீ முழுகாம இருக்கன்னு சொன்னதே நான் தான். அப்படி சொல்லி நீ பிறந்த. ஆனா கண்டியா இவள ஆஸ்பத்திரி அது இது நல்லா வந்ததுக்கு பிறவா உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு பார்த்து உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கிறத நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. பாட்டி என்ன சொல்றீங்க? ஏல இவன் என்ன கூறு கட்டவனா? உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சொன்னா தெரியாதா? ஏப்பா அன்பே, நீ அப்பா ஆக போற. இல்ல பாட்டி, நீங்க ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏலே புரியாம பேசலாம். அந்த காலத்துல எல்லாம் பெருசா ஆஸ்பத்திரி அது இதெல்லாம் இல்ல. நிறைய குழந்தைகளே வீட்ல தான் பிறக்கும். அப்பயே ரோசா கைய பிடிச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவா. ஐயோ இல்ல பாட்டிமா, எங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. நாங்க மருந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். ஏலே யாராக இவன்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்லதை கேட்க மாட்டியா? நீ வேணா எந்த ஆஸ்பத்திரிக்கு உனக்கு பொண்டாட்டி தூக்கிட்டு போ. எங்க போனாலும் உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சொல்ல போறவ. இந்த டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இனிமே அவ்வளவுதான். அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலாம் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த கடவுளுக்கு எப்ப
என்ன செய்யணும்னு தெரியும். கடவுள் போட்ட திட்டம் எதுவோ அதுதான் எப்பவுமே நடக்கும். டாக்டர் மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வச்சதும் அந்த ஆண்டவனோட விளையாட்டாதான் இருக்கும். நான் சொல்லலாம், நீ வேணா வீட்டுக்கு போன உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. டாக்டர் நல்ல செய்தி தான் சொல்லுவாரு. அன்பு, பாட்டி சொன்னா சரியாதான் இருக்கும். உனக்கு சந்தேகம்னா எதுக்கு நம்ம மது வீட்டுக்காரர் எல்லாம் டாக்டருக்கு தானே படிச்சிருக்காவ. ஆம், சரி சாமி, நான் பாக்குறேன். ஏ ஆத்தா, எம்படி பெரிய நல்ல காரியத்தை சொல்லிட்டு இப்படி அமைதியா படுத்திருக்கேன். பெரியவர் வீட்ல என்னமோ புதுசா ஒரு குழந்தை சத்து கேட்க போகுது. இந்த நல்ல காரியத்தை வீட்ல போய் சொல்லுங்க. அன்பு, உன் மனசு என்னமோ தெளிவாவேலன்னு தெரியுது. இப்ப எல்லாம் எங்கள மாதிரி பட்ட வயசு கலங்க சொல்லியதை எங்க கேட்க போறியா? எங்க நம்ப போறியா? டாக்டருங்க சொன்னாதானே கேப்பியா, நம்புவியா? சரி பாட்டிமா. சரி சரி, சனன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இப்படி உச்ச நேரம் எல்லாம் வெயில இனிமே அவளை அங்கே இங்கே நாளே வைக்காத. சரி பாட்டிமா. சரி அன்பு, வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லட்டுமா? இல்ல சாமி, நானே கூட்டிட்டு போயிருவேன். இந்த செல்லமால இனிமே கையிலேயே பிடிக்க முடியாதே. எனக்கு ரெண்டு பழமா வாங்க மாட்டா. சரி அன்பு, அப்பனா நானே கிளம்பேன். என் பியாத்தியானா அங்க ஒத்தையில நிக்க. சரி பாட்டிமா, நீங்க கிளம்புங்க. சாமி, உங்களுக்கு வேலை இருக்கவளா? நீங்களும் போங்க, நான் பாத்துக்கலாம். சரி அன்பு, பாத்து கூட்டிட்டு போ. என்ன குல்ஃபி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னால எந்திரிச்சு உட்கார முடியல அன்பு. அத பத்தி கேட்கலடி. அவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆக்கல, சந்தோஷமும் படலாம். மித்ரன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அன்பு? 99% நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு. அந்த 1% பாசிட்டிவ் ஆக்குறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக கூட அந்த 1% நான் பாசிட்டிவ் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? மித்ரன் ஒரு வகையில சொல்லியிருந்தாலும் ரோசா பாட்டி கைய புடிச்சு பார்த்தாலே எதனால மயக்கம் வந்திருக்கான்னு அந்த காலத்துல இருந்தே உறுதியா சொல்லிருவாங்க. அதான் எனக்கு இதுல நம்பாமலும் இருக்க முடியல. வேண்டாம் அன்பு, நம்பிக்கை மட்டும் வளர்த்துறாதுங்க. பாட்டிமா சொன்னதான் மனசுக்குள்ள ஒரு ஓரமா சின்னதா ஒரு சந்தோஷத்தை வர வச்சாலும் எதிர்பார்ப்பு உடஞ்சிட்டுனா தாங்கிக்கவே முடியாதுங்க. சரி, எதனாலும் மித்ரனே முடிவை சொல்லட்டும். ஏன் மயக்கம் போட்டு விடுற, ஏன் அப்பப்போ உனக்கு தலை சுத்துதுன்னு மித்ரனே சொல்லட்டும். சரி, உன்னால எந்திரிக்க முடியுதா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நடக்க முடியுமா? இல்லனா கோயில் வாசலுக்கு வெளியே தான் காரை நிப்பாட்டி இருக்கேன், அங்க வரைக்கும் தூக்கிட்டு போகவா? இல்லங்க, நான் மெதுவா நடந்து வரேன். நீங்க பிடிச்சா மட்டும் போதும். சரிம்மா. மவனை கட் பண்ணி விடுறான். ஹலோ. என்னடா இது, இப்படி ஒரு வாய்ஸ்ல ஹலோ கேக்குறேன்? அதுவா, நைட் ஒழுங்கா தூங்கல, அதான் வந்ததும் தூங்கிட்டேன். செல்லாதமா, இது செல்லுபடியாகாத. ஏன்? உண்மையை சொல்ல போனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதை நீ எனக்கு கொடுத்துருக்கணும். குடுக்கலாம். அது அந்த கேமராக்காரன் வற்புறுத்தினதுனால. அம்மோ, இந்த போன்ல அல்வா குடுக்கற வேலையில இந்த சாம் கிட்ட வேண்டாம், நான் நேர்லயே வரேன். அப்புறம் அப்ப கூட அப்போ உன் கிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இச்சி லூசு, இப்படி பட்ட பகல்ல படுத்து தூங்குறேன். ஏய், நிச்சயதார்த்தம் ஒர்க்குனால 2 நாளா நைட் ஒழுங்கா தூங்கவே இல்ல. பொண்ணுங்க நீங்க கை நிறைய அழகா மெகந்தி வச்சுட்டு சோஃபால போய் அழகா உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு ஃபேன் போட்டு தரதுக்கு ஒரு ஆளு, கை கால் சொரிஞ்சதுன்னா சொரிஞ்சு விட்டுறதுக்கு ஒரு ஆளு, சாப்பாடு அள்ளி தரதுக்கு ஒரு ஆளு, தாகம் எடுத்ததுன்னா தண்ணிய கொண்டு வந்து வாயிலே தரதுக்கு ஒரு ஆளு. இப்படி கல்யாண பொண்ணு உங்களுக்கு மட்டுமே வேலை செய்யறதுக்கு 5-6 பேர் தேவை. ஆனா பசங்க நாங்க பாவண்டி, ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறது வரைக்கும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும். ஆனா நீங்க ஆடாம குலுங்காம அப்படியே ஒரு சோஃபால போய் உட்கார்ந்துருவீங்க. இந்த இசையெல்லாம் அப்படி இல்ல. அப்புறம் நானும் நேத்தைக்கு நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், ஒன்ன மாதிரி தான் தூங்கவே இல்ல. ஃப்ராடு, நேத்துக்கு நைட்டு 12 மணிக்கு நிச்சயதார்த்த மாலை ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஷாப்ல இருந்து கால் பண்ணும்போது உனக்கு கால் பண்றேன். என்ன சொன்னா? 12 மணி ஆயிடுச்சு சாம், இனிமே நான் தூங்காம இருந்தா என் முகம் வாடி போயிடும், சுருங்கி போயிடும், சொங்கி போயிடும், போக்குறதுக்கே டல் ஆயிருவேன், அதனால தூங்க போறேன் தானடி சொன்னேன். இப்ப தூங்கலன்னு என்கிட்டே கதை அடிக்கிறியா? 12 மணி வரைக்கும் வேலை பாத்திருக்கேன்ல. நீ வேலை பார்த்து கிழிச்ச லட்சணத்தை நானும் பாத்துட்டேன். உண்மைதானே? ஆம்பளைங்க உங்களுக்கு என்ன? நீங்க எப்படி கரைச்சட்டி மாதிரி இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாவ. பையன் நல்லா இல்லைன்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா? ஆனா பொண்ணுங்க நாங்க கொஞ்சமா ஐலைனர் அழிஞ்சு கண்ணுக்கு கீழே வந்தாலும் போதும். ஆமா, இவ ஐலைனர் தான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காவ. அழகா சிரிச்சிட்டு நின்னாலே முகத்தை பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன அப்புறம்? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடி. ஃபங்க்ஷன் டென்ஷன்ல இன்னைக்கு தீபாவளிங்கிறதே மறந்துட்டே பாராய். அப்புறம் என்ன? ஓய். ஹலோ. கேக்குது சாம். கேக்குதுன்னா கேட்டுட்டே இருப்பியா? எதுனா சொல்லு. இன்னைக்கு அசிங்கமா போயிட்டுலாம். மேடம், எங்க அசிங்கப்பட்டீங்க? அதான் சாப்பிடும்போது நம்ம 2 பேருக்கும் ஒரு இலையை கொடுத்து
ஒரு இலையில 2 பேருக்கு சாப்பாடு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. அப்படியா? எனக்கெல்லாம் அசிங்கப்பட்ட மாதிரி இல்லையே. ஐயோ, போ சாம், நான் வைக்கிறேன். ஏன் இருடி மொவ்வலாம், இப்பதான் படுத்தேன். கண்ணுல தூக்கம் வந்த நேரத்துல கால் பண்ணிட்டேன். இனிமே வச்சுட்டு ஓடலாம் நான் பாக்குறேன். எப்ப வருவேன்? இப்ப வந்து உன்னை கூட்டிட்டு வரணும்னாலும் சொல்ல, இப்பவே வரேன். கூட்டிட்டு எல்லாம் போக வேண்டாம். பிறகு தூக்கிட்டு வரட்டுமா? நீ இருக்க பாத்தியா? ஏன்டா இப்ப பல்ல காட்டுற? இல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல இருந்தே ஒரு தினசா தான் இருக்க. நானா? உன்னே தான் சொல்றேன். புதுசா வெக்கம் எல்லாம் வந்திருக்கு. ஹலோன்னு கேக்குறதுக்கே வெக்கப்படுறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ம், நீ எப்ப வருவ? நான் இப்ப வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லு, உடனே வந்துடுறேன். டேய் சாம், என்னடி? இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தே கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இருந்தாலும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படியா? உனக்கு அப்படி இல்லையா? எனக்கெல்லாம் அப்படி இல்லையே. சரி சொல்லு, வேற எப்படி எல்லாம் இருக்கு உனக்கு? உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கேன். என்னையா? நான் எத்தனை தடவை கேக்குறேன் எப்ப வருவ அப்படின்னு. ஏன் நான் வார்த்தை பத்தி இத்தனை தடவை கேக்குறேன்? அப்பனா அதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. அத சொல்றீ மொத. அது இன்னைக்கு தீபாவளி எல்லாம். ஆமா, தீபாவளி தான். நீ மொத நம்ம வழிக்கு வந்து மேட்டர் என்னன்னு சொல்றியா? அது வீட்ல நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சிருக்காங்க. எங்க வீட்ல இது வரைக்கும் கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர், அது பிறகு சர்ச் ஃபெஸ்டிவல், இது எல்லாம் செலிப்ரேட் பண்ணாலும் இது வரைக்கும் தீபாவளி ஹிந்துஸ் பண்டிகை எதுவுமே செலிப்ரேட் பண்ணதில்ல. ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து இங்கேயும் கொண்டாடி தானே ஆகணும். அதுவே உங்க வீட்ல மது அப்புறம் விக்கியங்கள் 2 பேருமே ஹிந்துவா இருக்கிறதுனால கிறிஸ்டின் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஹிந்து ஃபங்க்ஷன்ஸையும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லா வருஷமும் உனக்கு தீபாவளி இந்த வீட்ல தானே? ஆமா. அதான் எப்ப வருவான்னு கேக்குறேன். ஏன் செல்லம், எனக்கு தரதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தந்தா நல்லா இருக்கும்டா. ஏன் நிஜமாவா? நீ போன வை, இப்ப பைக் எடுத்துட்டு எப்படி வரேன்னு மட்டும் பாரு. வரியா? ஆமா, நீ போன வை, இப்ப எப்படி வரேன்னு மட்டும் பாரு. இரு வரதுக்கு முன்ன ஒரு விஷயம். தீபாவளிக்கு அன்னை பட்டாசுலாம் வாங்கிட்டான். சரிடி, நான் என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லு. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட பாத்தியா? துப்பாக்கி வாங்கிட்டு வா. எது? துப்பாக்கிடா, துப்பாக்கி. என்ன துப்பாக்கிடி? டிஷ்யூம்னு ஷூட் பண்ணுவாங்களா? அட பாவிங்களா, பொண்ணை கட்டி வைங்கயான்னு சொன்னா பச்சை குழந்தை என் தலையில கட்டி வைக்க பாக்குறானுங்க. சொல்லு சொல்லு. வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துறேன். இந்த பக்கத்து வீட்டு டாக்டர் இருக்கார்ல மித்ரன், அவர் ஸ்னோக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு தடவை சித்திக்கு தான் கேட்டதுக்கு பிறகு தரவே இல்லடா. நீ மறக்காம வாங்கிட்டு வந்தியனா? அது பிறகு இந்த இசை யாருன்னு காட்டுறேன். ஏண்டி இந்த பழக்கத்தை நீ இன்னமா விடல? உனக்கு வெடிச்சதான் டமார் டமார்னு கேட்கணும், எனக்கு கம்பி மத்தாப்பம் ஒரு துப்பாக்கியம் வாங்கி கொடுத்தாலே போதும். எனக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கு இது மட்டும் போதும். சரி, வாங்கிட்டு வரேன். இந்த போடுறான் வாங்கிட்டு வரதெல்லாம் சரிதான். கீழே வந்து நின்னுட்டு உங்க பேத்தி என்னமோ சின்ன குழந்தைகள் மாதிரி கன் வாங்கி கேட்டிருக்கா, அப்படி இப்படி நீங்க ஏதாவது பேசுன. சேச்சா, நேத்து வரைக்கும் நீ அன்போட தங்கச்சி, என் காதலி, இன்னையில இருந்து என் பொண்டாட்டி. அதான் ரிங் மாத்தியாச்சுலாம். சோ ஏன் பொண்டாட்டிய எந்த காரணத்துக்காகவும் எந்த சிச்சுவேஷன்லயும் யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன், போதுமா? அப்புறம் அண்ணன் வாங்கி வச்சிருக்க கம்பி மத்தாப்பு கூட எல்லாரும் தீட்டுருவாங்க. விஆர் வீட்லதான் மக்கள் தொகை ஜாஸ்தியாச்சே. அதனால பெரிய கம்பி மத்தாப்பு வாங்கிட்டு வானா. முக்கியமா கீழே யார்கிட்டயும் அதை காமிச்சிடாத. பைக்ல இருக்கட்டும், நீ வந்ததுக்கு பிறகு நான் மெல்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம். அது எப்படிடி 10 சவரன் தங்கத்தை திருடுறதுக்கு பிளான் போட்ட மாதிரியே போடுற? அதெல்லாம் அப்படிதான். சாம், இப்ப என்னமா? மறக்காம பிங்க் கலர் கன் வாங்கு. ஏன்னா பிங்க் கலர் தான் என் ஃபேவரட் கலர். சரிடி, வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்ன மித்ரன், கோயில அந்த பாட்டி அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொன்னாங்க. நாங்க 2 பேருமே அதை நம்பல. இருந்தாலும் உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா. என்னப்பா, அன்புதான் கேட்டுட்டே இருக்கான்ல. இனியா குடிக்கிறதுக்கு தண்ணி எத்தனை எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல நீ வேண்டாம். ஏதாவது சொல்லுங்க. சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பார்த்தேன். அன்பு கோயில அந்த பாட்டிமா கைய புடிச்சு பாத்துட்டு சொன்னது உண்மைதான். உண்மைதானா? உண்மைதானா? நீங்க பிரெக்னண்டா இருக்கிறது உண்மைன்னு அர்த்தம். மித்ரன், உண்மையாவா? ஆமா ஹீரோ, நீங்க அப்பா பார்க்க போறீங்க. நிஜமாவா? நிஜம்தான். அந்த ஆண்டவன் இப்பயாவது எங்க வேண்டுதலை கேட்டாரே, அது வரைக்கும் போதும். மித்ரன், நீங்க தானே உங்க ட்ரீட்மெண்ட் பாசிட்டிவா மாறதுக்கு 3 மாசமாவது டைம் வேணும்னு கேட்டீங்க. அன்பு
சில நேரங்கள்ல சில அதிசயம் டாக்டர்ஸ் எங்களோட ட்ரீட்மெண்ட்ல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். பட் சம்டைம்ஸ் அதையும் தாண்டி ஒரு மிராக்கிள் நடக்கும். நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க அப்பாவாக்க போறீங்க. இனியா நீ அம்மாவாக்க போற. என்னம்மா இப்பயாச்சும் சந்தோஷமா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்கப்பா. அட வீட்டுக்கு புதுசா குழந்தை சத்தம் கேட்க போகுது. நீங்க 2 பேரும் என்னடானா கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க. இனியா நான் கொடுத்திருக்க எந்த மெடிசனையும் நீ இன்னைக்கு சாப்பிட வேண்டாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அது பிறகு சொல்றேன். கன்ஃபார்ம் தானே மித்ரன்? ஐயா சாமி, நான் டாக்டர். எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்புறமா வந்து பாக்குறேன். சரி மித்ரன். வரேன், இது ஒரு நிமிஷம். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. அடச்சே, யார் கால் பண்றான்னு கூட சொல்லாம ஹோல்ட் பண்ணிட்டான். என்ன விட அப்படி என்ன முக்கியமான கால் இவனுக்கு? டே அன்பு, நிஜமாவாடா? ஆமா மச்சான், இப்பதான் மித்ரன் கன்ஃபார்மா சொன்னாரு. அவர் சொன்னதை நான் உனக்கு தான் கால் பண்றேன். டே மச்சான், நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா. தெரியும்டா, தான் உனக்கு கால் பண்ணேன். ஆமா, மித்ரன் சொல்லும்போது அம்மு பக்கத்துல இல்லையா? இல்லடா. சரி சரி, நீ வை, நான் உடனே வீட்டுக்கு வரேன். சரிடா. ஹலோ, ஏன்டா ஆரஞ்சு கட்டவனே, மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். செகண்ட் கால் வந்ததுன்னா யாரை என்னன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ண மாட்டியா? நம்ம லவ் பண்ண டைம்ல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அவசரமா போன் வந்ததுன்னா அட்டெண்ட் பண்ணி பேசிட்டே இருப்பேன். நான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் வெயிட் பண்றதே மறந்துடுவேன். சரிடி. இப்பயாச்சும் 2 நிமிஷம் பேசிட்டு போன வச்சேன். முன்னால 1 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மணிக்கு ஒரு கணக்கா செகண்ட் பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருப்பேன். ஏய் மெண்டல், கால் பண்ணது உங்க அண்ணன். எவனா இருந்தா எனக்கு என்ன? ஏய் கத்தாதடி, அவனுக்கு கேட்ட போகுது. ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக கால் பண்ணோம். குட் நியூஸா? ஆமா, என்ன குட் நியூஸ்? உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகுது. எங்க வீட்லயா? ஆமா. லூசு, எங்க வீட்ல தான் நான் இருக்கேன். எங்க வீட்ல என்ன குட் நியூஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியாம உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருச்சே. என்ன சாம், அண்ணா என்ன சொன்னா? ஒருவேளை கல்யாண டேட்டா சீக்கிரமா வைக்க போறாங்களா? எச்சி லூசு, அதான் சொல்றேன்ல குழந்தை வர போகுதுன்னு. உடனே அப்பாவாக்க போறானா? அப்பா, மயு அப்பான்னு தானே கூப்பிட்டு இருக்கா. மக்கு மக்கு, இனியா பிரெக்னெண்டா இருக்கலாம். சாம் நிஜமாவா? ஆமாண்டி, நீ கட் பண்ண, நான் அங்கதான் வரேன். ஐயோ, ஏ குல்ஃபி. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. ஐயோ, அன்பு இறக்கி விடுங்க. ஏன் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அன்பை இறக்கி விடுங்க. நம்ம ஏன் இந்த வழியில யோசிக்கவே இல்ல? முதல்ல ரொம்ப எதிர்பார்த்தோம். எதிர்பார்க்கும் போது நமக்கு கிடைக்கல. இப்ப எதிர்பார்ப்ப விட்டதுனால எனக்கு வாமிட் வந்ததோ தலை சுத்தினதோ எதுவும் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் எனக்கு போதும் குல்ஃபி. மயு வந்துட போறாங்க, விடுங்க. இங்க பாரு, இனிமே அதை பண்றேன் இதை பண்றேன்னு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இல்லனா மட்டும்? இல்லனாலும் இந்த வீட்டுல உனக்கு அதிகமா வேலை இல்லதான். இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஆபீஸ் வேலையை பாக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் ஆபீஸ் கூட நீ வர வேண்டாம். எது? மித்ரன், நீ நல்லா தான் இருக்க. ஆபீஸ் போனாலும் உன் ஹெல்த்துக்கும் பாப்பாக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொன்னார்னா, அப்படி சொன்னார்னா மட்டும் ஆபீஸ் வந்தா போதும். அது சரி. இனிமே இத்தனை நாள் தாங்காதது இந்த 10 மாசமா தாங்குவீங்களே. எப்படி தாங்குறோன்னு மட்டும் பாரு. டேய், இங்க என்ன பண்ற? நான் அன்பு பாக்குறதுக்கு தான் வந்தேன். நானும் அண்ணனை பாக்க போலான்னு தான் போனேன். ஆனா ரூம் பூட்டி இருந்தா. சோ ரூம்க்கே வந்துட்டேன். சரி, கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கனே. சரி கொடு. கொடுக்கறேன் கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கேன். என்னடி கொடுத்துடலாமா? நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கல. இருந்தாலும் நீ போன்ல கொடுத்தத நேர்ல உனக்கு திருப்பி கொடுக்கணும்ல. கொடுத்ததுக்கும் அதிகமா கொடுக்கறது தான் என் பரம்பரை பழக்கம். ஏண்டி இப்ப நீ குபீர்னு சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேனா? இல்ல, அரசுக்கு பையனா பிறந்துட்டு பரம்பரை பழக்கம் அப்படின்னு சொன்னால. அம்மு, நான் எதுக்கு வந்தேனா? சுட்டு பார்த்தேன். ஏங்க, உங்களுக்கு சுட்டு பாக்குறதுக்கு இங்கதான் இடம் கிடைச்சா? சாம், துப்பாக்கி சூடுதான் சுட்டு பார்த்தேன். ஆமா, சுட்டு பார்த்து தானே வாங்கினேன். இது எப்படி உங்க கையில? உன் பைக்ல இருந்தது. ஆமா, இந்த துப்பாக்கி எந்த குழந்தைக்கு வாங்கினேன்? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. எனக்கு தெரியும், உன்னை ஆள காணாததுமே நீ இங்கதான் வருவேன்னு தெரியும். அதான் பின்னாடியே வந்து நினைச்சத நடத்தியாச்சுலாம். எப்படி அழகா சுட்டுதுலாம். ஆத்தி, அது எனக்கு சாம் வாங்கிட்டு வந்த துப்பாக்கி. எது உங்களுக்கா? ஆமா, என் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததுதான். டேய், நீ என்னடானா உன் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததுங்கற? அவங்க என்னடானா இசைக்கு வாங்கிட்டு வந்ததுங்கறாங்க. இதுல என்ன அர்த்தம் உங்களுக்கு சந்தேகம்? இப்ப எதுக்கு நினைக்கிற? என் குழந்தையே அம்மு தானே.
இது என்ன, ஒரு கையில முறுக்கு ஒரு கையில துப்பாக்கி? இது வீட்ல சுட்ட அச்சு முறுக்க. உன் தலை இங்க தெரிஞ்சதா அன்போட அம்மா இருக்காங்கல்ல, சாம் வந்திருக்கான் முறுக்கு எடுத்து கொடுன்னு ஒரே அலப்பறேன். பொண்ணு நல்லா பாத்துக்கணும்னா மாப்பிள்ளை விழுந்து விழுந்து கவனிக்கணும்ல. ஹலோ, எங்க அம்மா அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அம்மா எப்ப யார் வந்தாலும் எல்லாரும் இப்படிதான் கவனிச்சுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு கொடுத்து விட்ட முறுக்குப்பா, சாப்பிட்டுட்டு. முறுக்கா? ஏண்டா முறுக்குன்னு சொன்னதை என்ன பாக்குற? இல்ல, உங்க வீட்டுல முறுக்குன்னா என்ன ஞாபகம் வரும்? சட்டுன்னு ஞாபகம் வந்துட்டு. உனக்கு ஞாபகம் இருக்கா என்னமோ? மறக்கக்கூடிய சம்பவமா அது? எனக்கு முறுக்கே வேண்டாம். அதுவும் விஆர் வீட்டுல உள்ள முறுக்கு எனக்கு தேவையே இல்ல. சேம், பயப்படாத. இது உன் ஆள் சுட்ட முறுக்கு இல்ல. உன் ஆள் அச்சு முறுக்கு சுட்டாதான் கோதுமை மாவுல சுடுவாங்களா அரிசி மாவுல சுடுவாங்களான்னு தெரியாம எல்லா மாவையும் போட்டு சுத்தி கலக்கி கடைசியில நம்ம சுத்தியலாலதான் அந்த முறுக்க உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சம்பவம் எல்லாம் இல்ல இப்போ. ஹலோ, இப்ப எல்லாம் எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். என்கிட்ட இருந்து தான் நீங்க எல்லாம் கத்துக்கணும். யார் அவன்? சாமோட பொண்டாட்டி. இருந்துட்டு போட்டா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள முறுக்கு சாப்பிடணுமா, இல்லனா உங்க மாமியாருக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிருமா. பயப்படாத சாம், இந்த முறுக்குக்கும் இசைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது நாங்க பண்ணாதான். நீ தைரியமா நம்பி சாப்பிடலாம். எல்லாம் கும்பலா எங்க போறானுங்க? இப்ப சாம் நில்லு. என்ன தாத்தா? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? தாத்தா, இன்னைக்கு தீபாவளி எல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான். இனி அம்மாடி நீமா? ஐயோ தாத்தா, ஏற்கனவே அம்மாவும் அத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. நானும் மதுவும் பிரெக்னண்டா இருக்கிறதுனால ரொம்ப சத்தம் வர பட்டாசை எல்லாம் வெடிக்க கூடாது அப்படின்னு என்கிட்டயும் மதுக்கிட்டையும் சொல்லிட்டாளாம். சரி சாம். ஐயோ தாத்தா, நீங்க பயப்படாதுங்க. உள்ள இருக்க பாப்பாக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம், போதுமா? சரிப்பா, சரி. செல்லும், நீங்களும் வாங்க. அடி போட்டி, போன வாரியம் நீங்க கொளுத்துல ஒரு காது அவுட். 6 மாசம் தாண்டி தான் சரியா இருக்கு. இந்த தடவை அந்த பக்கமே வர மாட்டேனே. காதவை பூட்டி போட்டுக்கிட்டு என் பாட்டுல போய் உறங்க போறேன். தாத்தா, நீங்க வாங்க. அம்மாடி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இனியா பாத்துமா? ஆமா, இனியா ரொம்ப பார்த்து பத்திரம். சரி அத்தை. இல்லடா, இது முடியட்டும். அன்பு சூப்பரா இருக்குடா. எந்த கடையில இருந்துடா வாங்கினா? இல்லடா, கடைக்கு எதுவும் போகல. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சிவகாசில இருந்து நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கான். சின்னதா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான். சரி, லாஸ்ட் இயர் தான் நமக்கு சொதப்பிட்டேன். சிவகாசில இருந்து டைரக்டா வந்த பட்டாசு ட்ரை பண்ணி பாப்போம்னா வாங்கினேன். நல்லா இருக்கலாம். லாஸ்ட் இயர் புஷ்வானா புஷ்ன்னு போனாதான் மிச்சம். கேட்டதுக்கு மழைன்னு ஒரு காரணத்தை சொல்லி முடிச்சிட்டான். ஆமா, இந்த தடவை மழையா இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன மையோ சாம் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்த? மாமான்னு கூப்பிட்டா உங்க அத்தை இப்பவே கூட்டிட்டு போயிருவானே. அதுக்கு எங்க அத்தை வரணும்ல. மயு, நீ அந்த டப்பாவை வச்சிட்டு வா. இந்த கம்பி மத்தாப்பிட்ட புடி. வேண்டாம் மயு, வாங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒண்ணோட எடுத்து தரேன், நீங்க அத வெடிங்க. அன்பு பொண்ணா இருந்துட்டு இப்படி பயப்படலாமா? மயு, என்ன புடி. இல்ல வேண்டாம். அவளுக்கு பயமா இருக்குன்னு விட்டுரு. அடுத்த வருஷம் சரியாயிடுவான். இவனடா இப்படி பயந்து போய் நிக்கிறான். லூசு, வா. நான் பாத்துட்டு மட்டும் நிக்கிறேன். எதுனா கம்பி மத்தாப்பு இருந்தா கொடுங்க. அடியே ஓச, இன்னைக்கு நமக்கு தல தீபாவளி. எது தல தீபாவளியா? ஆமாண்டா, இப்பதானே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே அவ என் பொண்டாட்டி. அப்பனா எங்களுக்கு இன்னைக்கு தல தீபாவளி தானே. நீ எல்லாம் ப்ரொஃபசர்னு வெளியே சொல்லாத. அது எனக்கு அசிங்கமா இருக்கு. டேய், நீ என்ன பாத்துட்டே நிக்கிற? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அது போதும். வயசானவன மாதிரி பேசாதடா. யாரு, நானா? இருக்கிற இடம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த தீபாவளி எனக்கு என் பொண்டாட்டிங்க தல தீபாவளி. எவ்வளவு எல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு ஒரு போஸ கொடுத்திருக்கோன்னு பாரு. 2 போட்டோவாது எங்களை எடுக்கலாம்ல. அதெல்லாம் எடுத்துட்டேன்டா. சரி குரு, போதும் விடு. எங்க போதும் இரு. இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா மித்ரா? டேய், அவ பயப்படலடா, பயப்படுற மாதிரி நடிக்கிறான். பாரு எப்படி என்ஜாய் பண்றான்னு மட்டும் பாரு. கோயில மட்டும் நீ இப்ப கிடைக்கணும்டா. ஏங்க, இவ எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு நிக்கிறா? அதானே, என் மியா இப்ப எதுக்கு அமைதியா நிக்கிறா முகத்தை தூக்கி வச்சுட்டு? எனக்கு என்ன மித்ராவை பிடிக்கவே இல்ல. பிடிக்கலையா? ரொம்ப சந்தோஷம். ஏண்டி, எப்பவும் அவங்க கூட தானே ஒட்டிப்பேன். என்னம்மா? சொல்லிக்கே. ஐயா மாட்டு
பொண்ணுக்கு இப்படி அசிங்கமா கட்டி விட்டுருக்க? அதானே என் புள்ள எப்படி வாடி போயிட்டு. அடி கொடுத்தாவது என்னை இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துடி. போதும் குரு, நான் போறேன். ஏன் இதுக்கெல்லாம் பயந்தியனா? என்ன மித்ரா, உனக்கு ஸ்னோக்கும் பொருந்திதான் போகும். எனக்கு என்ன உன் மேல கொலை வரியில நிக்கிறா போல என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு சாரி கட்டி கொடுக்கணும்னு என்கிட்ட ஒரு சாரி எடுத்துட்டு வந்தா. இது உன் இடுப்புக்கு பத்தாது, என்கிட்ட ஒரு துண்டு துணி இருக்கு, அதுல சுத்தி விடுறேன்னு தான் சொன்னேன். துண்டு துணியில கட்டி விட்டுருவியான்னு ஒரே சண்டை. சரி, இதே கட்டி விடுறேன்னு இல்லாத இடுப்புல 40 சுத்து சுத்துறேன். இப்ப உடிஞ்சு உடிஞ்சு போகுது. இல்லாத இடுப்புல சுத்துனா அப்படிதான் உறிஞ்சு உறிஞ்சு போகண்டி. டே, எங்களை போட்டோ இடாண்டா. அடிச்சு வாய மூடா, எடுத்தாச்சு. நீ தலை தீபாவளி கொண்டாடுறேங்கிற பேர்லாம் எங்க தலையை தான் எடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் உரியாது. இவன் மட்டும் காலேஜுக்கு போகும்போது அகாட் சாரி கட்டிட்டு போவான். உன் பொண்ணை இப்ப தூக்கி எங்கயாவது போட்டாலும் போட்டுருவேன். பயமா இருக்கு, நான் விட்டேன். இருடி, நான் கூட இருக்கேன் எல்லாம். சும்மா இரு. டே குரு எங்கடா? பக்கத்து வீட்டுல ஒரு பீகாக் இருக்கலாம். அந்த பீகாக் கூட பட்டாசு வெடிக்க போயிருக்கான். கையெல்லாம் ஆடுது பாரு, விட்டுறேன். இருடி. சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.